ஹாய் கைஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா எபிசோட் 3 நார்மலைசிங் டாக்ஸிசிட்டி இன் தமிழ் மூவிஸ். இப்போ நார்மலைசிங்னா என்ன? ஒரு சொசைட்டியில் எல்லாரும் ஏற்றுக்காத சில விஷயங்களை இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் வந்து இது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதை பழக்கப்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் நார்மலைசிங் சொல்லுவோம். ஸோ நல்ல விஷயங்கள் நார்மலைஸ் ஆகிறது ஓகே, பட் தப்பான விஷயங்கள் நார்மலைஸ் ஆச்சுன்னா, இப்போது ஒருத்தங்க அஃபேரில் இருக்காங்க, அது தப்பு நம்ம சொன்னால் இல்லை, இட்ஸ் நார்மல், இட்ஸ் தேர் சாய்ஸ் அப்படின்றாங்க. தண்ணி அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, சேம் தானே, ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னால் அதுவும் அவங்க சாய்ஸ் தானே, இட்ஸ் தேர் ஓன் சாய்ஸ், அதெல்லாம் நார்மல் தானே அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்படி தான் ட்ரெஸ் போடணும்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம், அது அவங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நார்மலைஸ் ஆகிறது பிரச்சனை கிடையாது. ஸோ மற்ற விஷயங்கள் நார்மலைஸ் ஆகிறதுனால நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்படி சொசைட்டியில் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது சினிமாவுமே வந்து சரி சொசைட்டியில் நார்மலைஸாக இருக்குது, ஸோ நம்மளும் அதை நான் ஜாலியாக காட்டலாம்னு சொல்லிட்டு படங்களில் அந்த மாதிரி சீக்வன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வித் லவ்னு ஒரு படம், அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டு. ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தண்ணி அடிப்பார், அவர் வந்து அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து பார்ப்பார். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் காமெடி, அவங்க வந்து காமெடியாக சித்தரிக்கிறாங்க, ஸோ நம்ம சிரிச்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் யூத்துன்னு ஒரு படம், அது வந்து அதில் வந்து அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வருவார். பையன் இருந்தாலும் ஒரு அப்பா ரெஸ்பான்சிபிளான அப்பானா குடிக்கக்கூடாதுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ அது ஓகே, பையன் இருந்தானே பொண்ணு இருந்தானே நம்ம குடிச்சிட்டு வரலான்னு ஒரு படத்தில் காட்டினா, நாளைக்கு அப்பாவாக போகிறவங்க அதே மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஆல்கஹால் கேன் டூ எனி திங்ல. ஸோ இது வந்து கரெக்டா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சில படங்களில் சின்ன சின்னதாக டாக்ஸிக் இருக்கும்போது ஒரே ஒருத்தர் தன்னோட கெரியரில் பண்ண எல்லா கேரக்டருமே டாக்ஸிக்காக பண்ணுற ஒருத்தர்னா அது நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் லைக் ரஜினிலாம் வந்து ஹீ மேக்ஸ் மூவிஸ் லைக் ஹீ ஸ்மோக் அண்ட் வந்து பொண்ணுங்க தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில சீன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த அது அது ஒரு டைப் ஆஃப் ஆக்டர். அடுத்து நம்ம தளபதி விஜய், பொண்ணுன்னா ஏன் வந்து இப்படி ட்ரெஸ் போடுறேன்னு கேட்குறது, ஏன் ஜட்டி பனியன்லாம் போட்டுட்ருக்குன்னு சொல்கிறது, அப்புறம் இழுத்தக்கா செய்யான்றது, லேப்டாப் பற்றின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு அப்யூசர் மாதிரியான கேரக்டர்ஸில் அவர் நடித்து இப்போது புரியுதுல்ல. அதுக்கப்புறம் தனுஷ் ஆல் சேம். பட் பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சகட்டமான எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ். இப்போது எல்ஐகேன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பார்க்கும்போது எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், எனக்கும் நல்லா தானே இருந்துச்சு ஸ்டார்டிங் வரைக்கும், ஆனால் அந்த இன்டர்வலில் வந்து செம்ம காண்டாயிட்டேன்டா அப்படின்னா. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, அந்த கேரக்டர் இருக்குல்ல, பிரதீப்போட கேரக்டர் வந்து அந்த பொண்ணு வந்து அவனுக்கு பிடிக்கல, அந்த லவ் ஸ்கோர் பார்த்தோன்னே செட் ஆகலன்னு சொன்னோடனே பயங்கர எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுவான். ஏன் கோவப்படுறான்னா அந்த அந்த பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் அவன் இன்டிமேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு இல்லையே, நம்மளால் கூட இன்டிமேட்டாக இருக்க முடியலையேன்றதுக்காக இவன் கோவப்படுறான்றது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஓ, இதுக்கு தான் இவன் இவ்வளோ கோவப்படுறான். ஆனால் நமக்கு அது ரியலைஸ் ஆச்சா? கிடையாது. ஏன்னா பாதி காதல் தந்த பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு நம்மளை அப்படியே லவ் ஃபீல் மிதக்க விட்டானுங்க. ஸோ இதில் ஹிப்போக்ரஸி என்னென்னா, காமம் வேணாமே உன் காதல் போதுமேன்னு ஒரு பாட்டு போடுறாரு, ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் இந்த ஹீரோயின் ஏன் சேரணும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் தான் ஒன்று கரெக்டு, நான் லவ் பண்ணுற அளவுக்கு யாருமே உன்னை லவ் பண்ண மாட்டாங்க, இப்படிங்கிற மேனிப்புலேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த மேனிப்புலேஷன் வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உச்சக்கட்டணம்னா லவ் டுடே வந்து இதுலையா கேரக்டர் டாக்ஸிக், அதில் படமே டாக்ஸிக். பிகாஸ் அந்த பொண்ணு பண்ணுற தப்பெல்லாம் ரொம்ப மோசமாக, ஐயோ அவசங்கள்லாம் பாவம் நெஞ்சு வெடித்து செத்துருவாங்க, இந்த பொண்ணுங்களாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஓவர் பில்டப். ஆனால் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் காமெடி ஃபன். அந்த பொண்ணு என்ன தப்பாக பண்ணுச்சு? ப்ரொவாஸ் பண்ண பையன் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தா, எக்ஸுக்கு ஒரு மன வருத்தம்னு கூட போய் சப்போர்ட் பண்ணேன். இது வந்து நார்மலாக ஒரு விஷயந்தான், இது வந்து தப்புலாம் கிடையாது. நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க இப்போது. ஆனால் இவன் பண்ணுறது பாருங்களேன், போய் சொல்லி பொண்ணுங்கிட்ட ஃபோட்டோ வாங்குவான்,
அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாயிண்ட் அடிப்பான். இது பத்தாதுன்னு இல்லாத வேலையெல்லாம் அந்த வாட்ஸ்அப், இந்த இன்ஸ்டாகிராம் வச்சு பண்ணுவானுங்க. இதுக்கெல்லாம் முக்கியம் அந்த வாட்ஸ்அப் குரூப், அந்த சீன்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்புட்றா அந்த படத்துக்கு கொடுத்தாங்க, இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீனு. ஸோ நம்ம நார்மலாக அந்த மாதிரி மைண்ட் செட்டு இருக்கும் மனுஷங்களுக்கு. ஆனால் அது வல்கராக, அது ஓப்பனாக, இட்ஸ் ஓகே டு ஷோ லைக் பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இவ்வளோ வருஷம் ஆகியுமே ஒரு படத்தில் காட்டுறாங்கன்றப்போ நம்ம யோசிக்கணும்ல. ஆனால் படத்தை நம்ம என்ஜாய் பண்ணோம், ரசித்தோம், ஏன்னா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ அது மட்டுமே ஒரு படத்தோட தகுதியா? என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் போதுமா? ரெஸ்பான்சிபிளாக இருக்க தேவையில்லை. ஏன்னா நாளைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு சொசைட்டி எப்படி வேணால் மாறலாம். இப்போ வந்து ஸ்டாக்கிங் வந்து நார்மல், ஒரு பொண்ணை வந்து இன்டர்நெட்டில் ஸ்டாக் பண்ணுறது நார்மல், அப்யூஸ் பண்ணுறது நார்மல். ஒரு பொண்ணு தன்னோட கருத்தை நியாயமாக எடுத்து வச்சா அவளை ஸ்லட் ஷேம் பண்ணலாங்கிற ஒரு லைசன்ஸை இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு டெக்னாலஜி வளரணும், நம்மளாம் ஃபோன் யூஸ் பண்ணணும்? குகைக்குள்ளே இருந்திருக்கலாங்க. புரியுதா? இட் இஸ் வாட் ஹேப்பனிங் அரவுண்ட். ஸோ பீப்புள் டாக் நார்மலைசிங் எவ்ரி திங் ஈக்குவல் டு அப்யூஸ். இப்போது நம்ம சொசைட்டியில் ஏகப்பட்ட தப்பு நடக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ரீசெண்டாக அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு இதையுமே நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டேங்க் வந்துருச்சு. பீடோ ஜோக்குனா டேங்க்கு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் டேங்க்கு, எல்லாத்தையும் டேங்க் பண்ணி காமெடி பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு படத்தில் இதெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு ஜோக்காக வச்சாலும் நீங்கள் சிரிச்சுட்டு கடந்து தான் போவீங்களே ஒழிய இது தப்புன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்படியெல்லாம் படத்தில் டாக்ஸிசிட்டி இருக்குன்றது நான் எப்படி உணர்ந்தேன். ஸோ எல்லா படங்களுமே டாக்ஸிசிட்டி யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கும் போது நான் சொல்ல போகிற இந்த படங்கள் லைக் அந்த டாக்ஸிசிட்டியில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி ஒரு சொல்யூஷன் தேட நினைச்ச படங்களும் சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டை தான் நம்ம த ஹோலி டாக்ஸிக் ட்ரிலஜின்னு சொல்ல போகிறோம். இதில் 3 படங்கள். முதல்ல நம்ம அர்ஜுன் ரெட்டி இப்போ நிறைய பேர் டாக்ஸிக்னு சொல்கிறாங்க. அந்த படம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னாலுமே படம் வந்த புதுசில் எல்லோரும் இப்படி தான் பையன் இருக்கணும், இப்படி தான் தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம். ஸோ அப்படி இருந்துச்சு அந்த படம். ஆனால் டேரக்டர் வந்து தெளிவாக அந்த பையன் பண்ணுறதெல்லாம் தப்புன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் டேரக்டர் பண்ணது என்னென்னா அவனோட ஆல்கஹாலிசம் தான் தப்புன்னு சொல்லியிருப்பார். அவரோ அந்த பொண்ணை வந்து அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான்றதை தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டார். அதுதான் அந்த படத்தோட பெரிய பிரச்சனை. ஸோ அந்த பொண்ணை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணுவான். அந்த பொண்ணு இருக்கிற வழியே இல்லை, இவன் கூட தான் சேர்ந்து வாழணும். இவன் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா அங்கே இருக்கிற மற்ற சீனியர்ஸ் புள்ளி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, இந்த கட்சி அந்த கட்சியானா ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம், அப்புறம் நம்மளே வந்து போட்டுறானுங்க, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது இதோட ஆப்போசிட். ஸோ அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவில் படம் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ தான் அதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து இது சந்தீப் பிரதி வாங்க எடுத்த படம் அர்ஜுன் ரெட்டி. அடுத்து வந்து நம்ம ராகுல் எடுத்த தி கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படம் எக்ஸாக்ட் ரிப்ளிகா ஆஃப் அர்ஜுன் ரெட்டி, ஜஸ்ட் இந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த பையன் சைடில் இருக்கிற எல்லா தப்பையும் காட்டி இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை புரிய வச்சதுனால பார்க்குற நீங்கள் பையனாகவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு பரிதாபம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி அந்த படத்தை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே டாக்ஸிக். அந்த துர்காவும் அந்த ராகுல் பண்ண டீச்சர் கேரக்டரும் தவிர எல்லாருமே டாக்ஸிக். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் நம்ம உருவாக்கி நமக்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரிய வச்சாங்கல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் அ ஃபிலிம் ஷுட் டூ, ரைட்? ஸோ இந்த 2 படங்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த படம். ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த ட்ரினிட்டியை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு படம் தான் லவர். ஸோ லவர் வந்து இந்த 2 படங்களோட சாயல்லுமே இருக்கிற ஒரு படம், ஆனால் ஒரு சரியான திசையில் போகிற ஒரு படம். இப்போ நீங்கள் வந்து அருண் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருண் தப்புன்றதை படத்தை சொல்லியிருப்பாங்க, திவ்யா சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த படத்தை புரிஞ்சிக்கல, இல்லை அருண் தான் கரெக்டு, திவ்யா கரெக்டும்பாங்க. அது தேவையே இல்லை. இந்த என்டையர் டிகேடில் லைக் 2020லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற டைம் கேப்பில் கண்டிப்பாக லவர் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா சொசைட்டி வந்து எப்படி வேணால் இருக்கலாங்க. நம்ம சொசைட்டியில் வந்து இது சொன்னால் கை தட்டுறாங்க, இந்த ரெஃபரன்ஸ் வச்சா கை தட்டுறாங்கன்றதுக்காக நம்ம படம் எடுக்க முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு டேரக்டருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். சினிமா எவ்வளோ பவர்ஃபுல்லான மீடியம்ன்றது இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கையில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த 2 டேரக்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம
ராகுல் அண்டு பிரபுராமியாஸ் மாதிரி. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஃபிலிம்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், ஃபன் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே கிடையாதுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ இருக்கிற டோப்பமைன் கிட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் எவ்ரிதிங் லைக் இட்ஸ் ஸ்க்ரோலிங் கண்டென்ட், there's no soul. So we are the last hope, dudes, filmmakers, soon to be me. You are a filmmaker now, you have that responsibility, so do a film responsibly. So அடுத்து வேறு என்ன மாதிரி கண்டென்ட் பேசலாம், ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது படத்தை டீகோட் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள், டீகோட் பண்ணலாம். இன்னும் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம், என்னென்ன சஜஷன்ஸ், ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்தாலும் சொல்லலாம். சொன்னீங்கன்னா ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். தேங்க்யூ.